ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது முத்துக்குமரன் வந்து ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. இதைத்தான் வந்து மக்களும் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி கேமுக்குள்ளே இறங்கி அடிக்கணும், கேமில் ஏதாவது விஷயங்கள் பண்ணணும். யாராக வந்து அதாவது கேமில் இறங்கி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணாமல் ஈகோ பிரச்சனையே ஓட்டிகிட்டு இருக்கீங்களான்னு நான் சொன்னால், முத்துக்குமரன் தான் நான் பண்ணுறப்பா ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. டென்ஷன் ஆகி பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, டாய்லெட்டில் தண்ணி வரதை நிறுத்தி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாப்புல. இப்போது பிக் பாஸ் வீட்டில் யாருமே வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாது. இன்னியா சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம முத்துக்குமரன் பண்ணியிருக்காப்புல. என்னென்னா பெடலிங் பண்ணால் தான் அங்கே தண்ணி வரும். இது ஃபாஸ்ட்டாக பெடலிங் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வருமா, இல்லை ஸ்லோவாக பெடலிங் பண்ணால் ஸ்லோவாக வருமானதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு கண்ட்ரோலர் இருப்பார். இவர் பெடலிங் பண்ணுறாங்க ஆரம்பித்த உடனே அவங்க போய் கேமராவில் சொல்லும்போது அங்கே கண்ணை காமிப்பாங்க, திறந்து விடியா அப்படின்னு. அவங்க திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறமா இது பண்ணுவோம். அதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் ஒன்றும் ரிமோட் கனெக்ஷன் ஒன்றும் கிடையாது. இவங்க அப்படி பண்ண உடனே இந்த பம்ப் மூலமா, இந்த விசை சக்தி மூலமாக அப்படியே பம்பாய் தண்ணி அங்கே போகிறதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணுறாரு இவர், அவரு வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணீங்களா விளையாட்டு, நான் காட்டுறேன் விளையாட்டு சொல்லிட்டு நல்லா வீலை சுற்றி விட்டுட்டு கையை அப்படி எடுத்து விட்றது. நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டும் போதே இதெல்லாம் பண்ணியிருப்போம். வேகமாக விட்டுட்டு கால் அப்படியே வச்சுப்போம், பையன்னு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. என்ன நீ பண்ணுற, நீ வீல் சுற்றினா போதுமா, பெடலிங் தானே பண்ண சொல்லியிருக்கு, வீலையை சுற்ற சொல்லியிருக்கோம் அப்படின்னு. அதில் என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு, ஒழுங்காக வந்து பெடலிங் பண்ணாத காரணத்தினால டாய்லெட்டில் இனி தண்ணியாக வராதுன்ட்டாங்க. யாரெல்லாம் அவசரத்தில் உட்காந்துருந்தாங்களோ தெரில, பாவம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. பஞ்சாயத்துக்கு கூட்டி முத்துவு போட்டு பொழக்கிறாங்க. யார் பொழக்கிறாருன்னா அருண். கொடுமை பார்த்தீங்களா, என்னென்ன அட்டகாசம். நேற்று ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பாரா இந்த அருண். ஃபுல்லாக கைமே கத்துனார். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா. இப்போ உள்ளே இறங்கினாப்புல முத்து ஒரே ஒரு ரணகலமாக போயிட்டுருக்குது. இன்னும் எதை கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான். பட் இந்த ஆட்டத்தை வேறு எப்படி தான் கொண்டு போகிறது? ஒரு தொழிலாளி ஒரு முதலாளின்னு இருக்கும்போது முதலாளி சொல்கிறத தொழிலாளி கேட்கணும். சரி, அதுக்கப்புறம் இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகும்? யார் என்ன பண்ணுவாங்க? நேற்று மாதிரி கத்தவும் கூடாது, யார் மேலும் வன்மத்தையும் கேட்கக்கூடாதுன்னு போது இது பண்ணியிருக்காப்புல. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது எப்படி உங்களுக்கு இருக்குது? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.